ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தான ஒரு வீடியோ. ஸோ ஜிடிஏ சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4 தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த பார்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஐடியாவுமே எனக்கு இல்லை. ஸோ கேமை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ போன பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து எதுவுமே ஐடியா இல்லாமல் தான் ஸ்டார்ட் பண்ணது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் வண்டி வந்து வந்துச்சு. ஸோ அந்த ஃபயர் வண்டியை யூஸ் பண்ணி 15 லெவல் வந்து முடித்தோம். ஸோ போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்திருக்கும். இது வந்து பார்ட் 4. ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவை தொடர்ந்து கண்டினியூஸாக கடைசி வர பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3ல் வந்து நம்ம கேமு முடிக்கும் போது சேவ் பண்ணி வச்சுருந்தோம். இந்த பிகினிங்னு இருக்குல்ல, இதில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ சேவ் பண்ணி வச்சுருந்ததுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மள்ட்ட எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுங்கிறது பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் சேவ் பண்ணும்போது. ஸோ வந்து பார்த்தீங்களா $62,431 வந்து இருந்துச்சு. அதோட வந்து காசு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். இருங்க, மைக்கை வந்து மாட்டிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கார் எடுப்போம். சும்மா வேணாம், கார் போகுது. இப்போ நிறையா பேர் ரோட்டில் வந்து நடந்து போயிட்டுருக்காங்களே, யாரை வேணாலும் நம்ம அடிக்கலாம். யார் நம்மளை திருப்பி அடிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் அது மட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஸ்டார்டிங்கில் இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கேம் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இவள் அடிப்போம். இவன் என்ன பண்ணுறான்னு பயந்து ஓடுறா. இவனும் பயந்து ஓடுறான். ஸோ இவன் ஆல்ரெடி அடித்தாச்சு. இவனும் பயந்து ஓடுறான். ஏன்னா எல்லாரும் இப்படி பயந்து ஓடினா இவன் நம்மளை திருப்பி அடிப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இந்த ப்ரௌன் கலர் ட்ரெஸ்ஸு போட்டவன் அடித்தா திருப்பி அடிக்க வரான். அடுத்து இவளும் திருப்பி அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறா. ஸோ இந்த பார்ட்டில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் கண்டிப்பாக இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் நான் கொஞ்சம் வேறு இடத்துக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து சொல்லணும். இந்த மாதிரி ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கு. ஏன் இந்த வண்டி எடுத்தா சோச்சோ, இந்த வண்டி எடுத்தாலே ஹார்ன் அடிக்குது இப்படி. ஸோ இனிமேல் இந்த இடத்துல நிற்கிற இந்த வண்டி எடுக்கக்கூடாது. எதுக்கு அவளை போட்டு அடித்தேன் அப்படின்னே தெரியல. பாவம் இடையில வந்து அவள் மாட்டிக்கிட்டா. அவளை போட்டு அடித்து ரத்தம் வர வச்சாச்சு. ஸோ நமக்கு இந்த பாட்டு கேட்டுட்டு ஓட்டினாலே பிடிக்காது. எல்லா பாட்டையும் ஆஃப் பண்ணிப்போம். இப்போ ஓட்டுவோம். நம்ம வேறு இடத்துக்கு நான் அழைச்சிட்டு போய் உங்களுக்கு காட்டுறேன். ரோட்டில் ஒருத்தவன் போயிட்டுருப்பான். ஸோ அவனை போலீஸ் வந்து துரத்தோம். அந்த நேரத்தில் நம்ம அவனை அடித்தோம் அப்படின்னா நமக்கு குட் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு $50 வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அவன் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். அவனை தேட முடியாது. இங்கே நிற்கிறான் பாருங்கள். ஸோ இந்த ட்ரெஸ் போட்டவன் தான் இவன். நல்லா பார்த்துக்கோங்க. போலீஸ் இவனை துரத்திக்கிட்டு ஓடும். அந்த டைமில் இவனை வந்து நம்ம பஞ்ச் பண்ணிவிட்டு ஓடிடணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு $50 கிடைக்கும். ஸோ இவனை வந்து ஒரு 5-6 பஞ்சு வரை நம்ம வைக்கலாம். இவன் மூலிமா ஒரு $350 வந்து சம்பாதிக்க முடியும். இப்போ இவனை அடித்தோம்னா காசு வராது. ஏன்னா எந்த ஒரு போலீஸுமே இவனை இப்போ துரத்தலை. வைப்போம் ஒரு பஞ்சு. நம்மளை துரத்தி வருவான் பாருங்க. நம்ம அடிக்கலை அப்படின்னா நம்மளை அடித்து சாவடிச்சு சோழியை முடிச்சு விட்ருவாங்க. ஸோ ஸ்கூட்டி எடுத்து ஓட்டுவோமா? நவர்ப்பா, ஒரே அடி. ஸ்கூட்டி சவுண்டுனா வேறு மாதிரி இருக்குது. பெரிய வண்டி சவுண்டுனா அது ஒரு வேறு மாதிரி இருக்குது. 2002 கேமிங் வந்து அவ்வளோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ரேஸ் கார்னால் அதுக்கு தகுந்த மாதிரி கேமிங் சவுண்டு, ரேஸ் காரோட சவுண்டு, நார்மல் காரோட சவுண்டு எல்லாமே. இது ஆக்சுவலாக இந்த கேமிங்லாம் எவ்வளோ அவங்க வந்து கோடிங் கொடுத்துருப்பாங்க இந்த மனுஷனுக்கு, இந்த பைக்குக்கு, இந்த ரோடுக்கு. இங்கே ட்ரெஸ் மாற்றுற இடம் இருக்குது. இங்கே போய் நிற்போம், ட்ரெஸ்ஸை மாற்றிப்போம் நம்ம. சாரி நான் சரியாக பார்க்கல. வீடு வாங்குறது. இப்போ இவன் அடித்து காட்டுறேன் பாருங்கள். வருதா? குட் சிட்டிசன் போனஸ் 50. இப்போ அவனை அடிப்போம். இருங்க, இன்னொரு 50. ஸோ 100 சம்பாரிச்சிட்டோம். அவன் நம்மளை நோக்கி உடியாட்டம். அடுத்து ஒரு 50, ரைட், 150.
ஸோ இவனை அடித்து $150 சம்பாதிச்சோம். அடுத்த ஒரு அடி $200. ஐயோ ஒடியாடுறான், திருப்பி நம்மளை நோக்கி தான் ஒடியாடுறான். அடுத்து ஒரு அடி, செத்துட்டான் பய. எவ்வளோ அடி தான் தாங்குவான்? சுற்றியில் உள்ளவங்க எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, ஐயோ சாவடிச்சிட்டாங்களே அப்படின்னு. ஓடுறான்னா இன்னொருத்தவனை துரத்துறான். ஸோ இவனையும் நம்ம துரத்தி இவனுக்கும் பஞ்சு வைப்போம், நமக்கு வந்து காசு கிடைக்கும். இல்லையே, காசு கிடைக்கலையே. ஏன் காசு கிடைக்கல? சில போலீஸ் துரத்தி ஓடுனா திருடனாக தான் இருக்கணும். செத்துட்டானா? சாவடிச்சிட்டிங்களா இவனை? எல்லாரும் சுற்றியில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, என்னாச்சு இப்படி ரத்தம் வருது, இவனை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு. வேற என்ன பண்ண முடியும்? அவன் என்ன பண்ணவனா யாருக்கு தெரியும்? வேணாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இப்போது? ஆக்சுவலாக ஸ்டார் வர வைக்கணும்னா 6 ஸ்டார் வர நம்ம வர வைக்கலாம். ஆனால் ஸ்டார் வர வைக்க வேணாம், வேறு ஏதாவது பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டி எடுத்துப்போம். இந்த வண்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வண்டி பேர் சீட்டாக் அப்படின்னு நினைக்கிறேன். சீட்டா. ஒரு வாண்டட் 1 ஸ்டார் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க, நம்மளை இப்படி தான் துரத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அப்படியே மூவ் ஆகி போயிடுவோம். இந்த வண்டி சரியான ஸ்பீடாக போவோம். நான் ஸ்பீடாக ஓட்டலை, ஏன்னா ஸோ நம்ம சிஸ்டம் ஹேங் ஆகுது அப்படிங்கிறதுனால நான் ஒரு 11 ஸ்பீடில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பின்னாடி வந்து ஸ்டார் இருக்கிறதுனால காப்ஸ் வந்து துரத்தி வந்துக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ எனக்கு மலிபு கிளப்புக்கு போகணும் போகல இருக்குது. ஏன்னா மலிபு கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஜாப் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அங்கே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு நான் அதை உங்களுக்கு விசுவலாக உங்களுக்கு வந்து காட்டுறேன். எனக்கு திடீர்னு அந்த ஞாபகம் வந்துச்சு. மலிபு கிளப்புக்கு உள்ளே போகிறதுக்கு ஆக்சஸ் உண்டு, நமக்கு போகலாம். அவங்க டான்ஸ் ஆடுவாங்க, அதை அப்படியே நின்று வேடிக்கை பார்க்கலாம். ஸோ அரசு வேலை பார்க்கக்கூடியவர்கள் அங்கே வந்து பொழுதுபோக்கு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வந்து நம்ம தூய தமிழில் அப்படி தான் சொல்லி ஆகணும். கிளைமேட் வந்து பார்த்திங்களா ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே வானம் அப்பா மழை வர மாதிரி கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நடந்து போகலாமா? வேணாம், இந்த வந்துட்டோம். மலிபு கிளப்பு ஸ்ட்ரைட்டாக வந்து போனால் மலிபு கிளப்புக்கு போயிடுவோம். போயிட்டு உள்ளே போக முடியுமா பார்ப்போம். இருங்க, போக முடியும்னு தான் நினைக்கிறேன். ஓப்பன் தான், சாரி ஓப்பன். உள்ளே வந்து எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இப்போ ஏதாவது வெப்பன் இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுவேன். இருங்க, நான் ஏதாவது வந்து நான் தக்ஸ் டூல்ஸ் வந்து போட்டுக்கிறேன். THUGSTUOOLS. ஸோ தக்ஸ் டூல்ஸில் வந்து இந்த வெப்பன் போட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு. பார்த்தீங்களா? இது வந்து ஃபயர் ஃபைட்டரு, இவர் வந்து லேபரு, இவர் வந்து என்னன்னு தெரியல, இவர் வந்து மிலிட்ரி ஆள், இவர் வந்து பார்த்தீங்கன்னா காப்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், எப்பா என்னம்மா டான்ஸ் ஆடுறாங்கப்பா எல்லாம். அப்படியே என்னமோ பிறந்ததுலேருந்தே டான்ஸில் கரைச்சி குடிச்சா மாதிரி அப்படியே அந்த கை ஸ்டெப்பு காலு ஸ்டெப்பு. இவரை பாருங்கள் டான்ஸை, எப்பா இவரை பாருங்கள், அடேங்கப்பா என்ன ஒரு டான்ஸு, வேற மாதிரி இருக்க டான்ஸு. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் கிளப்பில் வந்து டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது சரி, நல்லா தான் இருக்குது. இது வந்து நான் சரக்கு கொடுக்குற இடமா இது? அது சரி, இருக்க வேண்டியதான். ஒரு கேம்லேயே வந்து இவ்வளோ செட்டப்பா. இது உள்ளே போக முடியும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ஆல்ரெடி நான் போயிருக்கேன். உள்ளே போனால் வந்து நம்மளை சுற்றுவானுவோம். பார்த்தீங்களா, சுட ஆரம்பிச்சிட்டானுவோம். இப்போ நம்ம கையில் வந்து ஒரு கன்று வச்சுக்கிறது தான் சேஃப்டி. நம்மளோட சேஃப்டிக்காக யாரையும் நம்ம சுட வேணாம். ஸோ ஒருத்தவனை சுட்டுட்டோம். இங்கே வேறு எதுவுமே இல்லையா? யாரோ நம்மளை சுடுறாங்கன்னா யார் சுடுறாங்கன்னு தெரியல. நம்ம கீழே போயிடுவோம். ஒன்றுமே இல்லை, இங்கே ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வந்தேன். ஒன்றுமே இல்லை. ஸோ இவனையுமே நம்ம வந்து சுட்டுருவோம். இவன் நம்மளை அடிச்சிடுவான் போலையே. அடிச்சிருவோம். என்னடா என்ன அடிக்கிற? இவனும் நம்மள மாதிரி வெப்பன் வச்சிருக்கான். ஓஹோ, நான் விட்டா நம்மளை சுட்டு காலி பண்ணிடுவானோ. இந்த மலிபு கிளப்பை விட்டு வெளில போயிடுவோம். மலிபு கிளப்பில் இவ்வளோ டேஞ்சரஸ் இருக்குதா? சரி, ஓகே. நான் உங்களுக்கு வந்து நம்ம ஸ்டண்ட்டு பண்ணுவோமா? இப்போது ஸ்டண்ட்டு பண்ணுறதை விட ஹிடன் பிளேஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது என்ன ஹோட்டலு? WK சாரியட் ஹோட்டல். உள்ளெல்லாம் போக முடியாது. ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து கார் ஓட்டிக்கலாம். அப்படியா ஏறி இப்படியா இறங்கி போய்க்கலாம். ஸோ பீஸா சாப்பிடுவோமா? ரொம்ப தூரம் ஒன்றும் போகல. நம்ம கிளப்பு உள்ளே தான் போயிட்டு வந்தோம்.
ஸோ போயிட்டு பீஸா சாப்பிடுவோம். காசு தான் ஏகப்பட்டது இருக்குல்ல, எப்படி பீஸா கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்ப்போம். என்னமோ பேசுகிறான், பீஸா கொடுக்கல, சாப்பிட்டதை காட்டல, $25 மட்டும் கட் ஆகிடுச்சு. என்ன நியாயம் அது? பார்த்தீங்களா, ஹிடன் பேக்கேஜ் 2 ஆஃப் 100 ஹிடன் பேக்கேஜில் இது வந்து 2வது. ஸோ ஹிடன் பேக்கேஜ் மூலிமா முன்னாடி வீடியோவில் $100, இந்த வீடியோவில் வந்து ஒரு $100. ஸோ ஹிடன் பேக்கேஜ் மூலிமா $200 வந்து நம்ம சம்பாரிச்சிருக்கோம். அடுத்து வேறு என்ன இடம் இருக்குன்னு பார்ப்போமா? வண்டி எடுத்துக்கலாமா? வண்டி ஓவராக சவுண்டு வருது, நல்லா இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு, ஆனால் சவுண்டு இறைச்சலான சவுண்டு வருது. இந்த வண்டியோட சவுண்டு இப்படி தான் இருக்கும். பொறுமையாக போவோம், அப்போ தான் எங்கெங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இது உள்ள ஏறி பார்ப்போம். இந்த ஹோட்டலுமே ஓப்பனில் இருக்காது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸில் தான் இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம அந்த பக்கம் ஏறி இந்த பக்கம் இறங்கிக்கலாம், அதுதான் இதை பொறுத்த வரைக்கும். வேறு ஒன்றும் இருக்காதிங்க. பைக்கு என்ன இவன் இப்படி இடிக்கிறான்? பைக்கு வேண்டாம். இங்கே போவோமா? இங்கே என்ன இருக்குது? போலீஸ் கேஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாரை வந்து நம்ம பிக்கப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா போலீஸ் கேஸ் போயிடும். ஒரே ஒரு ஸ்டாராக இருந்தால் மட்டும், நிறையா ஸ்டார்லாம் வந்து போகாது. இங்கே ஒன்றுமே இல்லை. வண்டி வந்து சர்வீஸ் கொடுப்போமா? இப்போது சர்வீஸ் கொடுத்த வண்டியோட கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். என்ன கலர் வேணுமோ நம்ம மாற்றிக்கலாம். கலர் மாற்றி வண்டி டேமேஜாக இருந்தால் வண்டி புதுசாக வெளியே வரும். அப்படியே $100 கட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி சில்வர் கலரு, எனக்கு சில்வர் வேணாம், வேறு கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து சார்ஜ் பிடிக்கல. ஆக்சுவலாக ஒன்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் $100. ஸோ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து சார்ஜ் பிடிக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக தான் வந்து கலர் ஸ்ப்ரே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது. இப்போது எங்கேயாவது இப்போ இடிக்க வேணாம். இப்போ தான் வண்டி புதுசாக மாற்றிட்டு வந்திருக்கோம். இது என்னமோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்குது இந்த வண்டியில் ஏறி உட்காந்துலேருந்து. அதே ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக ஃபீல் ஆகுது. இந்த பில்டிங்கு போவோம். அந்த பில்டிங்கில் ஸ்விம்மிங் பூல் இருக்கும். நான் ஆல்ரெடி போயிருக்காங்க. என்ட்ரன்ஸ் எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல, தேடி தான் போகிறாம. என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பில்டிங்கில் பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அங்கே வந்து அதுதான் இருக்கும். ஸ்விம்மிங் பூல் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பில்டிங்க்கு வந்துட்டோம். ஸ்விம்மிங் பூல் வந்து பில்டிங்க்கு பேக் சைடு வந்து இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல்னு. ஸோ தண்ணியில் இறங்க வேணாம், எடுத்தோடனே மேலே ஏறுவோம். மேலே ஏறி மேலேருந்து குதிப்போம். நம்ம நல்லாயிருக்கும்ல மேலேருந்து குதித்தோம்னா. ரியலிஸ்டிக்காக இந்த மாதிரிலாம் நான் பண்ணதே கிடையாது. இங்கே ஒரு ஹிடன் பேக்கேஜ். வீடியோ மூலிமா உங்களுக்கு 3 ஹிடன் பேக்கேஜ் வந்து காட்டியிருக்கேன். 3 ஹிடன் பேக்கேஜ் மூலிமா $300 சம்பாதிக்க முடியும். ஸோ 100ல் 3 வந்து பிடிச்சிட்டோம். இங்கேருந்து குதிப்போமா? டன்டடா, அப்பா நெஞ்சு வர தண்ணி நிற்கிது. நம்ம வந்து இங்கேருந்து கூட குதிக்கலாம், இங்கேருந்து கூட குதிக்கலாம். இப்போ நம்ம குதித்தது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே மேலேருந்து குதித்தோம். நம்ம 4 ஹைட்டு வச்சுருக்காங்க, இருக்கிறதுல டாப்லேருந்து நம்ம இப்போ குதித்தோம். என்ன இருக்குது இங்கே? ஒன்றுமே இல்லை, சும்மா 4 பக்கம் ஓடிக்கலாம். வேறு ஸ்விம்மிங் பூல் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் வாங்க. அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து பார்த்திங்கன்னா பால்லாம் கிடக்கும். அது வந்து பீச்சுக்கிட்டே இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக இந்த காரே வந்து பிடிக்கல, ஏதோ ஒரு மாதிரி இறைச்சலான சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. வேறு கார் மாற்றி போனோமா? டாக்ஸி கூட ஓகே தான், எனக்கு டாக்ஸி இருந்தால் கூட நல்லது தான். இது என்ன கார்? இது என்ன? இந்த கார் எடுத்துப்போம். ஐயோ எடுத்தாச்சு. இந்த கார் எடுத்துக்கிட்டு இப்போ பீச்சுக்கு போவோம். பீச்சுக்கு போகிறது வந்து ஈஸியாக. அவன் இறங்கி ஓடி போயிட்டா. யாரா அவன் காரை தூக்க வராங்கன்னு சொல்லிட்டு. பாட்டு வேணாம், சைலண்ட்டாக வச்சுப்போம், நல்லாயிருக்கும் சைலண்ட்டாக ஓட்டணும் அப்படின்னா. டைம் பாஸ் ஆகலன்னா இந்த கேம் வந்து ஓட்டலாம். இப்போலாம் யாரும் இந்த கேமை வந்து ஓட்டுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லை, என்ஜாய் பண்ணுறது மட்டும்தான் லைஃபு. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சமயத்தில் தான் இந்த கேம்லாம் வந்து விளையாடிக்கிட்டு இருந்தோம். ஸோ சைல்டுஹுட் டேஸில் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்கேயாவது வெளியே போகணும், ஏதாவது கேம் விளையாடணும், ஜாலியாகவே இருக்கணும், ஒரு சில்லாகவே இருக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி டைமில் இந்த கேம்லாம் வந்து விளையாண்டோம், நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா
எல்லாருக்குமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸுங்க அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகமாகிடுச்சு. தலைக்கு மேலே கமிட்மெண்ட் அப்படி இப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வீடியோ பார்த்தா கூட சில பேர் வந்து ரசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ டென்ஷனு, ப்ரெஷரு, வேலை செய்கிற இடத்துல தான் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா, சில நேரம் வீட்லேயுமே பார்த்தா ப்ரெஷராக இருக்கும், டென்ஷனாக இருக்கும். என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாது. அந்த மாதிரி லைஃப் இப்போ வந்து போயிட்டுருக்கோம். சைல்டுஹுட் டேஸில் விளையாண்ட கேம்லாம் இப்போது விளையாடணுன்னு ஆசையாக இருந்தாலும் என்ன லைஃப் இது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த வண்டி வந்து இப்போ பீச்சு மண்ணில் சுத்தமாக போகவே மாட்டேங்குது. நான் ஃபுல்லாக ஆக்சிலரேட் கொடுத்துருக்கேன். இந்த வண்டி ரொம்ப மோசம். வண்டியை விட்டு நான் இறங்கிடுறேன். நடந்து போனால் கூட அந்த இடத்துக்கு ஸ்பீடாக போயிடுவோம் போல். என்ன பார்த்தீங்களா, எல்லாம் சில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே கீழே பாயை விரித்து போட்டு, பாயினா என்ன, அந்த விரிப்பு இது எவ்வளோ ஆழம் இருக்குன்னு பார்ப்போம். இதுவும் சேம் தான். அதே நெஞ்சு வர தான், நெஞ்சு வரல இடுப்பு வர இருக்க ஆழம், அவ்வளோதான். இதுக்கு பக்கத்து பில்டிங் தான் பால்லாம் வந்து கிடக்கும். அங்கே தான் இப்போ நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இந்த கேமே கதின்னு கிடந்த காலம்லாம் வேறு. சீட்டு இருந்தால் சொல்லுங்கப்பா, அந்த சீட்டு. எனக்கு ஆக்சுவலாக இந்த கேமு ரொம்ப நாளாக வந்து எனக்கு நட்டர் டூல்ஸ் மட்டும்தான் தெரியும். வெப்பன் சீட்டு, அப்புறம் ஒவ்வொரு சீட்டாக ஃப்ரெண்டுக்கு வந்து எல்லா சீட்டுமே தெரியும். ஆனால் அவன் வந்து சொல்ல மாட்டான் எல்லாத்தையும். அவன்கிட்ட கேட்கணும், சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் தான் சொல்லுவான். இப்போ எதாக இருந்தாலும் கூகுளில் சர்ச் பண்ணிட்டு போயிடுவோம். சின்ன பிள்ளையில இந்த நம்ம ஈகோலாம் பார்க்க மாட்டோம். ஈகோ அது இது என்ன கோவம் தான் வரும். லைஃப் அப்படியே மாறிடுச்சு. சைல்டுஹுட் டேஸு, அப்புறம் காலேஜ் வந்தது, அப்படியே மாறிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்களா வந்துட்டோம். இப்போ இங்கே ஒரே ஒரு பால் மட்டும் கிடக்கும். வழியே விடண்டா. ஏன்டா எல்லாம் வழியில் வந்து நிற்கிறீங்க அப்படியே? இருங்க, ஒரே ஒரு பால் கிடக்கும். அந்த பால் எங்கே கிடக்கு? நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக ஒரு பால். ஒரு வேளை இல்லையா? இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இதில் எப்படி மேலே ஏறுறது? மேலே ஏற முடியாது. நம்ம வந்து மேலேருந்து கீழே டைவிங் பண்ணலாம். ஓகே, இருங்க, மேலே போய்க்கலாம். இதுவுமே வந்து ரொம்பவுமே ஹைட்டாக தான் இருக்கும். அங்கே ஒரு மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் அந்த மிஷன் முடிக்க முடியுதானே. அந்த மிஷன் முடிச்சுட்டு மேலே ஹைட்லேருந்து குடிப்போம். இங்கேயுமே வந்து அதே சேமு 4 விதமாக ஹைட்டு வச்சுருக்காங்க. எந்த ஹைட்லேருந்து வேணால் என்னமோ எழுதியிருக்காங்க. நோ ஸ்விம்மிங் பூல் கிளீனிங் இன் ப்ராக்ரஸ். ஸ்விம்மிங் பூல் வந்து க்ளீனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஸ்விம்மிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்விம்மிங் பண்ண போகிறது கிடையாது. மேலேருந்து குதித்து சாகசம் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை பிக்கப் பண்ணிடுவோம். இந்த மிஷன் வந்து முடிச்சிடலாம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். என்னது 10 பேர் 2 நிமிஷத்தில் முடிக்கணுமா? தாராளமாக முடிச்சிடலாம். ரைட் கிளிக் பண்ணி எல்லாரையும் ஜூம் பண்ணி டப்புன்னு போட்டுடலாம். 3 பேரும் முடிச்சிட்டோம். 6 பேரை முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் ஒரு 4 பேர் இருக்காங்க. 4 பேரையுமே முடிச்சிடலாம். அதுக்குள்ளே ஒரு கேஸ் வந்துருச்சு. ஸோ $100 வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த மிஷன் வந்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கன்று கிடைக்கும். ரைட் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணி இந்த லெவல் வந்து ரொம்பவுமே ஈஸியாக முடிச்சிடலாம். வெறும் 10 பேர் 2 நிமிஷத்தில் காலி பண்ணிடலாம். $100 வந்து கிடச்சிடும். இப்போ இங்கேருந்து நம்ம கீழே குதிப்போம். நான் கீழே குதிச்சா லைஃப் தான் போகுது. தண்ணியில் தானே குதித்தோம். இதுக்கு குதிக்காமே இருந்திருப்பேன். ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு பால் இருந்துச்சு. அதனால தான் இந்த இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ வந்து பால் இல்லை. ஹிடன் பேக்கேஜ் பார்த்தா மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. நீங்கள் அதை பார்த்தீங்களா? டோரா புஜ்ஜி மாதிரி பேசுவோம். ஹிடன் பேக்கேஜ் பார்த்தா மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. எங்கே பார்த்தேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒருவேளை பார்த்தா மாதிரி ஒரு ஃபீலிங் தான், ஆனால் பார்க்கல. ஓகே, நம்ம வெளியே போயிடலாம். வெளியே போயிட்டு ஸோ இப்போது இந்த வீடியோவில் 2 ஸ்விம்மிங் பூல் வந்து பார்த்துருக்கோம். அது இல்லாமல் 2 ஹிடன் பேக்கேஜ் வந்து பார்த்துருக்கோம். $200 பிடிச்சிருக்கோம். ஸோ இந்த பார்ட் 4ல் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறது வீடியோ தொடர்ந்து கண்டினியூஸாக பாருங்கள். நானுமே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் இதை எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு. எங்கே போகிறது? வண்டியா? ஆக்சுவலாக வண்டி இல்லைல்ல, நம்ம நடந்து தானே வந்தோம். ஸோ நடந்து தான் வெளியே போய் ஆகணும். வண்டி வந்து அங்கே நிற்கிது. அந்த வண்டி சரியில்லை. பீச் மண்ணில் வண்டி வந்து ஓட மாட்டேங்குது. ரொம்ப பொறுமையாக போகுது. நடந்து போனால் கூட நம்ம வேகமாக போயிடலாம் போல். சன்செட் எப்படி அடிக்குது பார்த்தீங்களா? எனக்கே பார்க்கும்போது ரெட் கலரில் தெரியுது. ரியலிஸ்டிக்காக அப்படியே வச்சுருக்காங்க. ஈவினிங் டயத்தில் சூரிய ஒளி அப்படி தானே அடிக்கும், அதே மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. வண்டி எடுத்துப்போம். வண்டி எடுத்து ஓட்டுறதை விட நம்ம ஜம்ப் பண்ணி வண்டி மேலே ஏறி நின்றுப்போம். இவங்க ஓட்டுவாங்க, மேலே நின்று அப்படியே நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே போவோம். இவங்க பாட்டுக்கு வண்டி ஓடணும். ஆக்சுவலாக இந்த வண்டி வலிக்கிக்கிட்டு வருது. இந்த வண்டியில் ஏறி நிற்க முடியல. வேறு வண்டி ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
வேறு வண்டி வந்தாலும் இதே மாதிரி மேலே ஏறி நிற்போம். வந்துருச்சு. இந்த வண்டியில் ஏறி நிற்க முடியும்னு நினைக்கிறேன். வழுக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த வண்டியுமே வழுக்குது. இந்த வண்டியுமே செட் ஆகலை. ஸோ அடுத்து ஒரு வண்டி வருது. இந்த வண்டியில் ஏறி நின்று பார்ப்போம். இந்த வண்டி போவேன்னா ஏன் எல்லா வண்டியுமே வழுக்குது? முன்னாடிலாம் வண்டி மேலே ஏறி நிற்க முடியும். இப்போ ஏன் எல்லா வண்டியும் வழுக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த வண்டியை பஞ்சர் பண்ணி விடலாமா? வேணாம், இந்த வண்டி போயிடுச்சு. அடுத்து ஏதாவது ஒரு வண்டி வரும். 4 டயரையுமே வந்து பஞ்சர் பண்ணி விடும். பைக் வந்து இந்த பைக் கண்டிப்பாக எனக்கு வேணும். இந்த பைக்கு நம்ம எடுக்கிறோம். பைக் எடுத்துக்கிட்டு நம்ம சாகசம் பண்ணுறோம். நவர்ப்பா. அப்பா, தேங்க்யூ. ஸ்டண்ட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இதில். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி ஸ்டண்ட்டு பண்ணோம் அப்படிங்கிறதே நம்ம ரீப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கீழே வந்துட்டான். $56 + $200. இப்போ ரீப்ளேக்கு F1 அழுத்துறேன். இங்கே பாருங்கள். இதை வந்து நம்ம ஜஸ்ட் வீடியோ மாதிரியே பார்த்துக்கலாம். பல மாதிரி ஆங்கிளில் வந்து நம்ம எப்படி ஸ்டண்ட்டு பண்ணோம் அப்படிங்கிறத காமிக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சினிமேட்டிக் வியூவில் இருக்கும் இது. இங்கே பாருங்கள். இப்படி தான் வந்து நம்ம ஸ்டண்ட் பண்ணோம். நம்ம எப்படி கீழே விழுந்தோம் அப்படிங்கிறதே ஃபோக்கஸ் பண்ணி காட்டுவாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள். எப்படி ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? அடுத்த ஸ்டண்ட் பண்ணுவோமா? வாங்க, இதே பைக் எடுத்துக்கிட்டு அடுத்த ஸ்டண்ட் பண்ணி காட்டுறேன் நான். இந்த இடத்துல வேணாம், அடுத்த ஸ்டண்ட் வேறு இடத்துல எங்கேயாவது இருக்குதான்னு பார்ப்போம். பீச்சு சைடில் எந்த ஸ்டண்ட்டுமே இருக்காது. பீச்சு சைடில் வேணாம், சிட்டி உள்ளே போய்டுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பீச் ஓரம், OMRன்னு சொல்லாமா? சென்னையில் பீச் ஓரமாக இருக்குமே, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அதை நம்ம சிட்டிக்குள்ளே போய்டுவோம். இதுக்குள்ளே போனாலே ஸ்டண்ட் பண்ணுற இடம் இருக்குது. நம்ம ஸ்பீடாக போய் இங்கே ஸ்டண்ட் பண்ணுவோம். இந்த வியூவுமே நான் வந்து உங்களுக்கு ரீப்ளே பண்ணி காட்டுறேன். எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். அப்பா, $300 + $43 F1 கொடுத்து ரீப்ளே பண்ணி பார்ப்போம். நம்ம எப்படி ஸ்டண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இது இந்த மாதிரி. ஏன்னா நம்ம ஒரு ஆங்கிளில் வந்து வண்டி ஓட்டுவோம். இவங்க ரீப்ளே பண்ணி காட்டும் போது வேறு ஆங்கிளில் சினிமாட்டிக் வியூவில் வந்து இவங்க காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், வண்டி பறக்குது அப்படியே. சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு? ஸோ இந்த வீடியோவில் வந்து இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கீழே இறங்கிட்டு இந்த மாதிரி வேறு எங்கே ஜம்ப் பண்ணுற இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே ஒரு இடம் இருக்கும். வந்துருச்சு. செம்மையாக இருக்குது பாருங்கள். என்ன மாதிரி வியூ இது! நான் வெறும் $42 வண்டியை விட்டு கீழே வந்துட்டோம். F1 கொடுத்து ரீப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வண்டி பறந்துக்கிட்டே போகுது. ஓ, லாஸ்ட்டு ஸ்டண்ட்லேருந்து காட்டுது நம்ம ரீப்ளே கொடுத்தோம் அப்படின்னா. எப்படி மேலேருந்து பில்டிங்லேருந்து குதிச்சு இப்போ ஜம்ப் பண்ணது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. வாவ்! ஆனால் வண்டியிலேருந்து கீழே வந்துடுவேன். இப்போ வண்டி எடுத்துகிட்டு இதே மாதிரி வேறு ஸ்டண்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த இடத்துல இந்த 3 ஸ்டண்ட்டு தான் வந்துருக்கும். 3மே நம்ம பண்ணிட்டோம். அடுத்து ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருக்கு. ஆஹா, இது அங்கேருந்து வரணும். நான் சரியாக இருட்டில் சரியாக கவனிக்கலை. இந்த ஸ்டண்ட்டு வந்து இந்த சைட்லேருந்து நம்ம வரணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்டண்ட்டை நம்ம அட்டன் பண்ண முடியும். சரி, போதும், ஸ்டண்ட் அட்டன் பண்ணது போதும். ஸோ இப்போ இந்த வீடியோ முடிகிற டைமில் நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, இந்த ஸ்டார் வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரையும் சண்டைக்கு இழுத்து வம்புக்கு இழுத்து வாண்டட் சீட் லெவலில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்போ தான் வந்து இந்த வீடியோ முடியும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும். இதை முன்னாடியே பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் வேறு ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு நினச்சேன். ஸோ 2-3 ஹிடன் பேக்கேஜ் பார்த்தோம். ஸ்விம்மிங் பூல் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த மலிபு கிளப்புக்குள்ளே போய் அங்கே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறதையுமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாரு, அதாவது காப்ஸ் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. எத்தனை ஸ்டார் வரை வருது, எவ்வளோ நேரம் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுவரை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ஸ்டார் தான் வந்து வந்திருக்கு. வண்டியுமே எதுவும் வரல. சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அக்கம் பக்கம் ஆளுங்க இருந்தாங்க அப்படின்னா ஸ்டார் லெவல் சீக்கிரம் ஏறிடும். பார்த்தீங்களா, போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2-3 விஷயங்கள் பார்த்தோம். ஹிடன் பேக்கேஜி, அப்புறம் ஸ்விம்மிங் பூலு, அப்புறம் மலிபு கிளப்பு, அங்கே வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் வந்து டான்ஸ் ஆடுறது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பார்த்தோம். அப்புறம் 2-3 ஸ்டண்ட்டு பிளேஸ்லையுமே வந்து நம்ம ஸ்டண்ட்டு பண்ணோம்.
ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மிஷன் முடிக்கிற மாதிரி வந்து கொண்டு வரும். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுக்கெல்லாம் இன்னும் வந்து போகலை. ஸோ அந்த பாலம் தாண்டி பிரிட்ஜு தாண்டி இன்னும் நம்ம போகலை. பிரிட்ஜு தாண்டி போனோம் அப்படின்னா அங்கே வந்து புதுசாக விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ ஸ்டேஜ் முடித்தா அந்த கேட்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸ்டேஜ் முடிக்காமல் எப்படி போகிறதுனா நம்ம சீட்டு வந்து போட்டு தண்ணியில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி வெளிநாடுக்கு போகிற மாதிரி தான் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இந்த மிலிட்ரி பிளேஸு, அங்கே ஹாஸ்பிட்டல் எப்படி, ஆம்புலன்ஸ் எப்படி, போலீஸ் எப்படி, அப்புறம் ஹெலிகாப்டர் எப்படி, இவ்வளோ நிறையா விஷயம் இந்த கேமில் வந்து இருக்குது. ஸோ இந்த பார்ட்டை இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே போல் அடுத்த ஒரு சூப்பரான கண்டென்ட்டில், சூப்பரான ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய். ஸோ இந்த பார்ட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான், எந்த ஒரு ஸ்டேஜ் முடிக்கல. இதுவரை 3 லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸு, டாக்ஸி, ஃபயர் இன்ஜினு அந்த மாதிரி எடுத்து நம்ம ஓட்டிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த பார்ட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹிடன் பேக்கேஜ் பிளேஸ் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 ஸ்விம்மிங் பூல் வந்து பார்த்தோம். மலிபு கிளப்பில் போனோம். மலிபு கிளப்பில் போய் அங்கே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு லெவல் வந்து முடித்தோம். அதுக்கப்புறம் இந்த குட் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு $50 வந்து கிடைக்கும். அது வந்து யாரை அடித்தா கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொன்னோம். ஸோ ஸ்டண்ட் பண்ணுற பிளேஸ்லேயே நம்ம ஸ்டண்ட் பண்ணி அதை ரீப்ளே பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ வீடியோ தொடர்ந்து கண்டினியூஸாக கடைசி வர பாருங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு சின்ன சேஞ்சஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.